Hi friends, welcome to SANTRA TECHSPOT. இந்த வீடியோவில் வாட்டர்ஃபால் மாடல் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாட்டர்ஃபால் மாடல் அப்படிங்கிறது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளில் இருக்கிற ஒரு மாடல். ஸோ இந்த வாட்டர்ஃபால் மாடல்னா என்ன, இதில் என்னென்ன ஃபேஸஸ்லாம் இருக்குது, இதோட அட்வான்டேஜ் என்ன, இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் வாட்டர்ஃபால் மாடல்? அதாவது இந்த வாட்டர்ஃபால் மாடல் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளில், அதாவது ஒரு லைஃப் சைக்கிள் வச்சு டெவலப் பண்ணுறதுல ஒரு ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண ஒரு மாடல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர்ஃபால் மாடல் தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுது. இந்த வாட்டர்ஃபால் மாடல் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து இதான் வந்து ஃபஸ்ட்டு டெவலப் பண்ண மாடல் அப்படிங்கிற ஒரு ரீசன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இருக்கிற ஃபேஸஸ் எல்லாமே ஒன்றை டிபெண்ட் பண்ணி தான் நெக்ஸ்ட் ஃபேஸஸ் இருக்கும். அதாவது இப்போ டோட்டலாக 5 ஃபேஸஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபேஸை டிபெண்ட் பண்ணி செகண்ட் ஃபேஸ் இருக்கும், செகண்ட் ஃபேஸை டிபெண்ட் பண்ணி தேர்டு ஃபேஸ் இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு ஃபேஸுமே ஒவ்வொரு ஃபேஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் ஒரு ஃபேஸ் கம்ப்ளீட் ஆனால் தான் நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகும். அதனால் இந்த வாட்டர்ஃபால் மாடல் வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப வந்து ஈஸியாக வந்து நமக்கு வந்து இருக்கும். அதே போல் நான் ஆல்ரெடி சொன்னது போல தான் இந்த வாட்டர்ஃபால் மாடல் அப்ரோச்சில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு ஃபேஸுமே வந்து செப்பரேட் பார்ட்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிசைனிங் ஒரு ஃபேஸாக இருக்கும், ரெக்யூர்மெண்ட் கேதரிங் ஒரு ஃபேஸாக இருக்கும், டெஸ்டிங் ஒரு ஃபேஸாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு ஃபேஸையுமே நம்மளுக்கு வந்து டிவைட் பண்ணி நம்மளுக்கு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதே போல் ஒன்று நடந்தால் தான் இன்னொன்று நடக்கும், ஒன்று நடக்கலை அப்படின்னா இன்னொன்று நடக்காமல் நம்மளுக்கு வந்து வாட்டர்ஃபால் மாடலில் இருக்கும். அதனால் நமக்கு வந்து இந்த வாட்டர்ஃபால் மாடலை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீனியர் சீக்வென்ஷியல் லைஃப் சைக்கிள் மாடல் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு வந்து இந்த வாட்டர்ஃபால் மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வாட்டர்ஃபால் மாடலில் இருக்கிற ஃபேஸஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரெக்யூர்மெண்ட், அடுத்து சிஸ்டம் டிசைன், இம்ப்ளிமெண்டேஷன், இன்டகிரேஷன் அண்ட் டெஸ்டிங், டெப்ளாய்மெண்ட் ஆஃப் சிஸ்டம், மெயின்டெனன்ஸ். ஸோ டோட்டலாக நமக்கு வந்து இந்த 6 ஃபேஸஸ் வந்து நமக்கு வந்து வாட்டர்ஃபால் மாடலில் இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு ஃபேஸஸும் என்ன பண்ணுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த ரெக்யூர்மெண்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஃபேஸாக வந்து இருக்கும். ஸோ இந்த ரெக்யூர்மெண்ட் அப்படிங்கிறது எல்லா இதுலேயுமே நம்மளுக்கு வந்து காமனாக இருக்கிறது தான். இந்த ரெக்யூர்மெண்ட் அப்படிங்கிறதுல என்ன பண்ணுவோம், ஸோ நம்ம பண்ண போகிற ப்ராஜெக்ட்டுக்கு வந்து வாட் இஸ் டு பி டிசைன், அதாவது அந்த ப்ராஜெக்டை நம்ம வந்து என்ன டிசைன் பண்ண போகிறோம், அந்த ப்ராஜெக்டை நம்ம டிசைன் பண்ணுறது எந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்காக டிசைன் பண்ண போகிறோம், அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஒரு கரெக்டான டிசைன் பண்ணி அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸை வந்து கரெக்டாக வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்டை நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்ம வந்து என்ன டிசைன் பண்ண போகிறோம், அதோட ஃபங்க்ஷன் என்ன, அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணும். அதே போல் அந்த ப்ராஜெக்டோட இன்புட் என்ன, அதோட அவுட்புட் என்னவா இருக்கும், அதே போல் அந்த ப்ராஜெக்டை நம்ம டெவலப் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதோட ஃபைனல் ப்ராடக்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்டடி பண்ணியிருக்கணும். ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அதோட ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்து அதோட இன்புட்டு அவுட்புட் எப்படி இருக்கும், ஃபைனல் ப்ராடக்ட் எப்படி இருக்கும், இதெல்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்குறது தான் இந்த ரெக்யூர்மெண்ட் கேதரிங் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த ரெக்யூர்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சிஸ்டம் டிசைன். ஸோ இந்த சிஸ்டம் டிசைன் அப்படின்னா என்னென்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து நமக்கு வந்து ரெக்யூர்மெண்ட்டாக ஒரு ஸ்டடியாக நம்ம வந்து பண்ணி வச்சுருக்கிறோம். ஓகே, நம்ம வந்து இதை தான் இந்த ப்ராஜெக்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு டிசைன் பண்ணி, ஓகே இதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ஸ்டடியாக வச்சுருக்கோம். ஸோ அந்த ஸ்டடியை ஒரு டிசைனாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த டிசைனில் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் வந்து பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறது தான், அந்த நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க ஸ்டடியை ஒரு டிசைனாக கன்வெர்ட் பண்ணுறது தான் நம்ம வந்து இந்த சிஸ்டம் டிசைன் அப்படிங்கிறது சொல்லுவோம். அதே போல் இந்த சிஸ்டம் டிசைன் வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு அப்படின்னா, ஹார்ட்வேர் ரெக்யூர்மெண்ட், அதே போல் சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட், அதே போல் அந்த நம்மளுடைய ப்ராஜெக்டோட ஓவரால் ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும், ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த சிஸ்டம் டிசைன் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் நம்ம வந்து இன்னும் நெக்ஸ்ட் ஃபேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கோடிங் ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு இந்த சிஸ்டம் டிசைன் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சிஸ்டம் டிசைனை வச்சு
தான் நம்ம வந்து கோட் டெவலப்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து சிஸ்டம் டிசைனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இந்த இம்ப்ளிமெண்டேஷன்னா என்ன, நம்ம ஆல்ரெடி செகண்ட் ஃபேஸில் ஒரு டிசைன் போட்டு வச்சுருக்கணும். இதுதான் என்னோட டிசைன், இதுதான் என்னோட ஆர்கிடெக்சர், இந்த ஆர்கிடெக்சரை வச்சு தான் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து ஒரு கோடிங்காக கன்வெர்ட் பண்ணுறது, இல்லாட்டினா அதை வந்து ஒரு நிறைய யூனிட்டாக நம்ம வந்து பிரித்து நம்மளுடைய டெவலப்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து ஒரு ப்ராஜெக்டாக பண்ணுறது தான் இந்த இம்ப்ளிமெண்டேஷன். அதாவது நம்ம போட்டு வச்சிருக்கிற டிசைனை நம்ம வந்து ரியலாக நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ அதே போல் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிசைன் இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்கன்னா ஒரே இதாக நம்ம வந்து பண்ண மாட்டோம். அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு யூனிட்டாக தான் பண்ணுவோம். ஸோ அந்த யூனிட்டாக பண்ணுற ஒவ்வொரு இதையுமே நம்மளுடைய அந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டியுமே நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிச்சதுமே நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும், கரெக்டாகவும் இருக்கும். ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் டெஸ்டிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் அண்ட் டெஸ்டிங். ஸோ இந்த இன்டகிரேஷன் அண்ட் டெஸ்டிங் அப்படின்னா என்னன்னா, ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் நீங்கள் முடிச்சிட்டீங்க, அந்த இம்ப்ளிமெண்டேஷனோட யூனிட் டெஸ்டிங்கை நீங்கள் வந்து முடிச்சிட்டீங்க. ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு சிஸ்டமாக நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து இன்டகிரேட் பண்ணுங்க. அதாவது பிட்டாக ஒரு யூனிட்டாக நீங்கள் பண்ணி வச்சிருக்கிற எல்லாத்தையுமே ஒரு சிஸ்டமாக நீங்கள் வந்து இன்டகிரேட் பண்ணுங்க. அதாவது ஒன்றா சேர்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி சேர்க்கும் போது நீங்கள் வந்து ஃபுல்லாத்தையுமே வந்து அதை வந்து டெஸ்ட் பண்ணணும். அதில் இருக்கிற எல்லாத்தையுமே எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸும் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, எந்த ஒரு ஃப்ளோலையுமே வந்து எரர் இல்லாமல் இருக்குதா, எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் இருக்குதா அப்படிங்கிற ஃபுல் டெஸ்டிங்கை நீங்கள் வந்து பண்ணணும் இன்டகிரேட் பண்ணிவிட்டு. ஏன் அப்படின்னா கஸ்டமர் வாங்கிட்டு அந்த ப்ராஜெக்டில் எந்த ஒரு இஷ்யூவுமே ஃபேஸ் பண்ணக்கூடாது. அவங்க ஃபேஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம வந்து கரெக்டாக அதை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த டெஸ்டிங்கை பண்ணுறது தான் இந்த இன்டகிரேஷன் அண்ட் டெஸ்டிங் அப்படிங்கிற இந்த ஃபேஸை வந்து நம்ம வந்து பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெப்ளாய்மெண்ட். ஸோ நான் வந்து டெஸ்டிங் பண்ணி முடிச்சிட்டேன், இன்டகிரேஷன் பண்ணி முடிச்சிட்டேன், எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்டை வந்து கஸ்டமரோட என்விரான்மெண்ட்லேயோ இல்லைன்னா மார்க்கெட்லேயோ கொண்டு நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ அவங்கள்ட்ட நம்ம ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், நான் எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிட்டேன், டெஸ்டிங்கும் முடிஞ்சிருச்சு, இன்டகிரேஷன் முடிஞ்சிருச்சு, டெவலப்மெண்ட் முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து இப்போ ஒரு நல்ல விதத்தில் கஸ்டமர்கிட்ட போய் சேருது அப்படிங்கிறது நம்மளும் இருப்போம். ஸோ கஸ்டமர்கிட்ட வந்து சேர்க்கலாம். ஸோ கஸ்டமர்கிட்ட வந்து சேர்த்தா அதோட முடிஞ்சிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் இருக்குது. ஸோ அவங்கள்ட்ட கொண்டு கொடுத்தோன்னா அதை இது இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறது, இல்லாட்டினா அதில் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் கேட்குறாங்க அப்படின்னா அதை வந்து பண்ணி கொடுக்குறது. ஸோ அவங்க ஏதாச்சும் ஒரு இஷ்யூ சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து அதை ரெக்கவர் பண்ணுறது, இல்லாட்டினா அவங்களோட இஷ்யூவை சால்வ் பண்ணி கொடுக்குறது. ஸோ கிளைண்ட்டுக்கிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறமா கிளைண்ட்டு கூட நம்ம கம்யூனிகேஷன்லேயே இருந்து அவங்க என்னென்ன இஷ்யூலாம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபேவராக நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறது தான் இந்த மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்டை நம்ம வந்து இந்த ஃபேஸில் வந்து பார்ப்போம். ஸோ இது எல்லாமே தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர்ஃபால் மாடலில் நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ வாட்டர்ஃபால் மாடலில் என்னென்ன ஃபேஸஸ் இருக்குது, ஒவ்வொரு ஃபேஸஸுக்கும் என்ன பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து அட்வான்டேஜஸ். இந்த வாட்டர்ஃபால் மாடல் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர்ஃபால் மாடல் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்டலேஷனோ ஒரு கண்ட்ரோலாக வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எல்லாமே நம்ம வந்து யூனிட்டாக பிரிச்சிருக்கோம், ஃபேஸாக வச்சுருக்கோம். அதனால் நம்மளுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும். அதே போல் ஒரு டெவலப்மெண்ட்டோட அதாவது ஒவ்வொரு ஃபேஸுமே இன்னொரு ஃபேஸை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த டெட்லைனை வந்து நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணலாம். அதாவது நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதே போல் இந்த மெத்தடை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு ஃபேஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் அதே போல் நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்குமே நமக்கு வந்து ரொம்பவே நம்மளுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும். அதே போல் இந்த கான்செப்டை வச்சு நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறீங்கன்னா அதை வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் டெலிவரி பண்ணி ஒரு ரிவ்யூ ப்ராசஸ் பண்ணுறதும் நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இது எல்லாமே ஒவ்வொரு ஃபேஸாக ஒரு ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இன்னொரு ஃபேஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால் எந்த ஃபேஸ்க்கு இடையிலையுமே ஓவர்லேப் ஆகுறதுக்கு இந்த மாடலில் நமக்கு வந்து சான்சஸ் வந்து கிடையாது. அடுத்தது டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு டைமை வந்து எஸ்டிமேட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஃபேஸை டிபெண்ட் பண்ணி இன்னொரு ஃபேஸ் வருது. சப்போஸ் ஒரு ஃபேஸில் வந்து டைம் அதிகமாக ஆகுது அப்படின்னா அது இன்னொரு ஃபேஸை வந்து நம்மளுக்கு வந்து பாதிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஃபேஸை வந்து நீங்கள் வந்து 4 டேஸில் கம்ப்ளீட் பண்ணணும்னு போட்டிருக்கீங்க அப்படின்னா
அந்த 4 டேஸில் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். சப்போஸ் அது வந்து ஒரு 6 டேஸ் எடுக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபேஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 2 டேஸ் எக்ஸ்ட்ரா போயிடுது. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு இஷ்யூவாகவே இருக்கும். அதே போல் நீங்கள் டெஸ்டிங் எல்லாமே பண்ணி முடிச்சு ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் அதில் ஏதாவது ஒரு மெயின்டெனன்ஸ் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணணும், இல்லைனா ஒரு சேஞ்ச் பண்ணணும், ஒரு ஃபியூச்சர் வேணும்னு கேட்குறாங்கன்னா அது உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு ஃபேஸையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால நீங்கள் ஃபஸ்ட்டே இருக்கிற அந்த ரெக்யூர்மெண்ட்டில் இருந்து நீங்கள் வந்து திரும்ப இந்த ப்ராஜெக்ட் வந்து ரீடிசைன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் உங்களுக்கு எல்லா 6 ஃபேஸ்லையுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராஜெக்ட்டுக்கு இந்த மாடல் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஒரு மாடலாக இருக்காது. அதே போல் ஹை ரிஸ்க்கை வந்து அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த மாடல் வந்து ஒரு கரெக்டான மாடலாக இருக்காது. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து வாட்டர்ஃபால் மாடல். ஸோ இப்போ இந்த வாட்டர்ஃபால் மாடல்னா என்ன, அதில் என்னென்ன ஃபேஸஸ்லாம் இருக்குது, அதோட அட்வான்டேஜ் என்ன, அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.